முதலாளி, பழிவாங்கும் மனப்பான்மை விட்டுவிடுங்கள். யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார். எங்களிடம் பணம் கிடையாது, வழக்காட நேரமும் கிடையாது. ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால் தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும். அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டால் அவன் வீட்டில் உலை பொங்காது, கண்ணீர் பொங்கும், சோறு கொதிக்காது, உள்ளம் கொதிக்கும், அடுப்பிலே நெருப்பெரியாது, அடிவயத்திலே பசி பற்றி எரியும். வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டல்ல முதலாளி. வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம். இதனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, தொழில் தடைப்படும். நாட்டுக்கும் நன்மை இல்லை, உற்பத்தி குறையும். உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஏன் எங்களை தூண்டுகிறீர்கள்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி? இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்தவன் நான் அல்ல. என் வில்லிலே ஸ்ட்ரைக் செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரிதான், அவன் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க வேண்டும். உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராயிருக்கும்.